அவர் ஒரு பூ இருக்குது. நான் சில எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் சொல்ல முடியும். வேறு எந்த மொழியில் வந்து இது பண்ண ஹிந்திலெலாம் பண்ண முடியல. ஒரு பூ இருக்குது, ஃப்ளவர்னு இங்கிலீஷில் ஃப்ளவர் சொல்லுவோம். அதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா, மொட்டு, அரம்பு, போது, அலற, பூ, மலர, வி 7 பேர் இருக்குது. அப்புறம் என்னாக்கா ஒரு உமென்னு சொல்லுவோம். உமென் அதுக்கு என்ன சொல்ல, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவி, தெரிவி, பேர், இளம் பெண். வேறு எந்த மொழியில் சொல்லி காமிக்க, ஹிந்தியில் சொல்லி காமிக்க கிடையாது. கணவன் மனைவி, தந்தை தாய், பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, பரன் பரே, செய்யோன் செய்யோல் 7 தரமாக இருக்குது. இது வந்து ஹிந்தியில் எதாவது இருக்கா? கிடையாது. ஃபஸ்ட் நம்மளே முடிவு பண்ணோம், இவ்வளோ அழகான மொழி இருக்கா தமிழில். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஹிந்தின்னு போகிறாங்க. தேவையில்லையே. நம்ம இவ்வளோ அழகான கையில் மொழி வச்சுட்டு அதில் வேறு என்ன தெய்வம் பேசின மொழி அது. நமக்கு வந்து வீட்டுக்கல்ல வந்து மம்மின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் அங்கே மம்மி அது கூட தேவையில்லை நமக்கு. அம்மா, அப்பா, ஆண்டவன், அது வைப்ரேஷன். மம்மின்னு கரெக்ட் அர்த்தம் என்ன? மம்மின்னு என்ன அர்த்தம்? மம்மின்னு என்ன தெரியுமா? அது வந்து பொணத்து அது. ஸோ இது வந்து நமக்கு அதோட வீட்டுக்குள்ளே வந்து வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் வரணும்னாக்கா அம்மா, அப்பா, ஆண்டவன் எல்லாம் வந்து என்ன சொல்கிறோம்னாக்கா அது நல்ல வைப்ரேஷன் வந்து வீட்டுக்குள்ளே அப்போ தான் வரும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப கரெக்டான நம்ம இதில் பார்த்தாச்சுனாக்கா ஒரு அழகான மொழி வந்து தமிழ் தான். அது நம்ம உலகத்தில் பார்த்தாக்கா நூல் வந்து லட்சக்கணக்கான நூல் இருக்க வேறு எந்த மொழியில் கிடையாது. ஏன்னா இவ்வளோ பழைய மொழி. நமக்கு 18 மேல் கணக்கு நூல் இருக்குது, 18 கீழ்கணக்கு நூல் இருக்குது. 18 மேல் கணக்கு நூல் இருக்குது இல்லையா, அது வந்து 2ஆக பிரிது. 8 தொகை 10 பாடல். 8 தொகைனாக்கா ஃபஸ்ட்டு இருக்க வந்து 5 குறுநூறு, குறு தொகை, நற்றினை, கள்ளி தொகை, அகநானூறு, பொற்நானூறு, 18 பரிபாடல். 8 வந்து இது இருக்குது. அதில் வந்து அகநானூறு, பொற்நானூறு மொத்த தமிழ் இலக்கியம். மீதி கூட எல்லாம் இருக்குது. ஆனால் கிட்டே தான், வெளியிலே உள்ளே அகநானூறு, பொற்நானூறு. அப்புறம் மீதி வந்து 10 பாடல். எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது திருமுருகன் ஆட்டப்படை, கொருநூறு ஆட்டப்படை, சிறுபாண்டு பறை, பெருபாண்டு பறை, முல்லை பாட்டு, மதுரை காஞ்சி, நெய்தல் வாடை, குறிஞ்சி பாட்டு, பட்டினம் பாலை, மல்லை படுக்கடாம் 10 பாடல் இருக்குது. இது வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. அப்புறம் வந்து 18 கீழ்கணக்கு நூல். இது வந்து மேல் கணக்கு நூல். இப்போ வந்து கீழ்கணக்கு எல்லாத்துக்கும் மேலே முதல்ல இருக்க திருக்குறள், நாலடியார், நான்மணி கடுகை, இன்னா 40, இனியவை 40, காரம் 40, கல்வழி 40, ஐந்தனை 50, ஐந்தனை 70, திண்ணை மொழி 50, திண்ணை மாலை 150, திரிக்கடகம், அச்சார கோவி, பழமொழி, சிறுபஞ்சம், முதுமொழி காஞ்சி, ஏழாதி, கை நெல்லை 18 கீழ்கணக்கு நூல் இருக்குது. இந்த நூல் வேறு உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. மூத்த இனமாய் முதலில் விழித்தோம், ஆண்ட இனமே எழுந்துவிடு, தமிழே தமிழே.